தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எந்த தவறும் செய்யாத தன் மகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளது உடல்நிலை சரியில்லாத தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக சரண் ஜெயராமனின் தாய் தெரிவித்துள்ளார். எங்ககிட்ட எந்த தகவலும் சொல்லலைங்க. கதவை தட்டினாங்க. என்னால் ஏஞ்சி டக்குன்னு திறக்க முடியாது. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். நான் எழுந்து வந்து திறந்து பார்த்தேன். கேட்டு மட்டும் ஓப்பனில் இருந்தது. நான் ஏதோ திருட ஏதோ பயந்துட்டேன். யாரோ கதவை தட்டுறாங்க போல் அப்படின்ட்டு. உடனே எங்கள் பையனுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் எடுக்கலை. இல்லை இது மாதிரி போலீஸ் வந்து சொல்லணும் இல்லைங்களா, இன்னத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோம், அதை கூட சொல்கிறதுக்கு கூட ஒரு இது இல்லைங்களா. யாராவது இருந்தால் கூட பரவாயில்ல, வீட்டில் ஓடி ஓடி பார்ப்பாங்க என்னாச்சு ஏதாச்சு. நான் ஒண்டி தான் இருக்கேன். என்னால் எதுவுமே பார்க்க முடியாது. தகவல் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இதுக்காக தான் கொலை குத்தமாக பண்ணிட்டான். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இந்த மாதிரி விஷயத்துக்காக உங்கள் பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறோன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆகாது சொல்லிட்டு போகிறதுக்கு. என்ன அவ்வளோ அவசரமாக அவங்க பிடிச்சின்னு போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு என்னால் போய் பார்க்கவும் முடியல. இதனிடையே சரண் ஜெயராமனை ஒரு கொலை குற்றவாளி போல அதிகாலையிலேயே கைது செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என அவரது வழக்கறிஞர் கனகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் கில்லி சரத் மேல ஒரு புகார் மனு அளிக்கிறாரு. அந்த புகார் மனு அளிச்சதுனால இவர் மேல கடுப்பாகி இப்படி ஒரு ஆளுங்களை செட் பண்ணி இவர் மேலே ஒரு பொய்யான ஒரு புகார் கொடுத்து இப்போ குளத்தூர் போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு இல்லீகல் கஸ்டடி, இது இல்லீகல் அரெஸ்ட் தான். ஏன்னா இவர் இப்போ போட்டிருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாமே பிலோ 7 இயர்ஸ். பிலோ 7 இயர்ஸ் செக்ஷனில் என்ன பண்ணணும்னா இவங்க 41A 2 நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த 2 நோட்டீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் அரெஸ்டே பண்ணணும். ஆனால் எதுவுமே இந்த அரெஸ்ட்டுக்கு உண்டான எந்த ப்ரொசீஜரை இந்த போலீஸ் ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ அவங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்காக எக்மோர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் இந்த ரிமாண்டை நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக சட்ட நடவடிக்கையை நாங்கள் திமுக சட்டத்துறை சார்பாக நாங்கள் மேற்கொள்வோம் சார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.